பிரியமானவர்களே, ஒருத்தங்களை வாழ்த்துறதுல மகிழ பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வாழ்த்த மாட்டாங்க, ஆனா ஸ்டேட்டஸ்ல குட் மார்னிங், குட் நைட். யாருக்கு? வாட்ஸ்அப் ஓனருக்கா? ஆமென். பார்க்கும்போது ஒருத்தங்க ஃபேஸ் டல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலே என்னாச்சு அப்படி போக கூடாது. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ்ல நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு போயிருங்க. ஆமென். இப்படிதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒருத்தர் வந்திருந்தார். அந்த தர்மத்துக்காக ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ ஏதோ ஒரு காரியம் கொஞ்சம் டல்லா அப்படியே இருந்துட்டு, பெல் அடிச்சதும் யாருன்னு பார்த்தேன். சரி, காசுக்காக வந்திருக்கிறாங்க. நேராக ஒரு காசு எடுத்துட்டு நேராக அவர் கையில் போய் நாங்க அப்படி கொடுத்துட்டு திரும்பினா தான் அவர், சார் கொஞ்சம் ஹாப்பியா இருங்க சார் அப்படின்னா. நான் அதை ரேமாவா எடுத்தேன். அவன் அவருக்கு தான் அவர் கிடைக்கலன்னா, சார் ஹாப்பியா இருங்க சார், ஹாப்பியா தாங்கன்னு ஹாப்பியா இருங்க சார் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார். அவன் இப்பவும் ஞாபகத்தில் இருப்பார். 5 வருஷம் ஆச்சு. ஒரு வாழ்த்து தான். அவரால் நமக்கு வேண்டியதை தர முடியாது, ஆனா அந்த ஒரு வாழ்த்து அந்த செகண்ட் என் ஃபேஸ் மாறிட்டு, அந்த செகண்ட் என் ஃபேஸ் மாறிட்டு அப்படி மாறிட்டு. ஓகே ஓகே ஓகே, காட் பிளஸ் அப்படி சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டு. ஆமென். எனக்கு ஒரு தூது கிடைக்குதுன்னா அது யாரா இருந்தாலும் நான் அவர்களை தூதர்களாய் தான் பார்ப்பேன். அந்த இடத்துல நான் நம்புறேன், கர்த்தர் ஒரு தூதனை தான் அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஒரு தூது வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அவரை பிச்சைக்காரரெல்லாம் பார்க்க தோணல. அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென். இந்த வாழ்த்துறதுல சந்தோஷப்பட்டு பழகணும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறாங்கல்ல, அவர்களுடைய பாதங்களை அவர் ரசிக்கிறார். ஆமென். முகத்தை தானே எல்லாரும் ரசிப்பாங்க. பைபிள் சொல்லுது அவங்க பாதங்கள் எவ்வளவு. நம்ம ஒருத்தங்களை பிளஸ் பண்ணும்போது அப்பா காலை பாப்பார், என் பிள்ளை அப்படியே காலத்தில் அப்படிதானங்க. அந்த மரியாள் அவர் பாதத்தை முத்தமிட்டதும் எல்லாரும் தடுக்க வராங்க. ஸ்டாப், கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறார்.